எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் மெய்ப்பொருள் நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். இவர் திருக்கோவலூரில் அரசாண்ட குறுநில மன்னர் குலத்தில் அவதரித்தார். அந்த குறுநில மன்னர் குலம் மாதுருபாகனாருக்கு வழி வழியாக அன்பு செய்து வந்த மலையமான் குலமாகும். நாயனார் அறநெறி தவறாது அரசு புரிந்து வந்தார். பகையரசர்களால் கேடு விளையாதபடி தம் குடிகளையும் காத்து வந்தார். ஆலயங்களில் பூசை மற்றும் விழாக்கள் குறைவர நடைபெற கட்டளையிட்டார். சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள் என சிந்தையில் கொண்ட அவர் சிவனடியார்களுக்கு வேண்டியவை எல்லாம் குறைவர கொடுத்து நிறைவு காணும் ஒழுக்கத்தவராக வாழ்ந்து வந்தார். இவ்வாறு வாழ்ந்து வந்த மெய்ப்பொருள் நாயனாரிடம் பகைமை கொண்ட முத்தநாதன் எனும் ஒரு மன்னனும் இருந்தான். அவன் பலமுறை மெய்ப்பொருள் நாயனாருடன் போரிட்டு தோல்வியை தழுவி அவமானப்பட்டும் போனான். வல்லமையால் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்ல முடியாது எனக் கருதிய அவன் வஞ்சனையால் வெல்லத் துணிந்தான். கருத்த மனத்தவனான அவன் மெய்யெல்லாம் திருநீர் பூசி சடைமுடி தாங்கி ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கும் புத்தக முடிப்பு ஒன்றை கையில் ஏந்தியவனாய் கோவலூர் அரண்மனைக்கு வருகிறான். வந்தபொழுது வாயிற்காவலர்கள் சிவனடியார் என வணங்கி அவரை உள்ளே போகவிட்டனர். பல வாயில்களையும் கடந்த முத்தநாதன் இறுதியாக பள்ளியறை வாயிலை அடைகின்றான். அந்த வாயிற்காவலனாக நின்ற தத்தன் எனும் காவலன் தருணம் அறிந்து செல்லல் வேண்டும், அரசர் தற்போது பள்ளி கொள்ளும் தருணம் இது என தடுத்து நிறுத்துகிறான். வஞ்ச மனத்தவனான அவன் அரசருக்கு ஆகமம் உரைப்பதற்கென்று தான் வந்திருப்பதாகவும் தன்னை தடை செய்யக்கூடாது எனவும் கூறிவிட்டு உள்ளே நுழைந்து விடுகிறான். அங்கே அரசர் துயில் கொண்டிருக்க அருகிலிருந்த அரசியார் அடியாரின் வரவு கண்டதும் மன்னனை துயில் எழுப்புகிறாள். அரசன் எதிர்கொண்டு சென்று அடியாரை வரவேற்று வணங்கி மங்கள வரவு கூறி மகிழும் தருணத்தில் சிவனடியார் வேடத்தில் வந்த அவன் எங்கும் இல்லாத சிவ ஆகமம் கொண்டு வந்திருப்பதாக புத்தகப் பையை காட்ட அந்த ஆகமப் பொருளை கேட்பதற்கு அரசர் ஆர்வமுற்றார். வஞ்சத்தை நெஞ்சில் சுமந்து வந்த அவன் தனியாக இருந்து ஆகமம் உபதேசம் செய்ய வேண்டும் எனக் கூற மெய்ப்பொருள் நாயனார் துணைவியாரை அந்தப்புறம் செல்லுமாறு ஆணையிட்டுவிட்டு அடியவருக்கு ஒரு ஆசனம் அளித்து அமரச் செய்து பின் தாம் தரைமேல் அமர்ந்து ஆகமப் பொருளை கேட்பதற்கு ஆயத்தமாகிறார். அந்த தீயவன் புத்தகத்தை அவிழ்ப்பது போன்று மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து தான் நினைத்த அந்த தீயச் செயலை செய்துவிடுகிறான். வாளால் குத்துண்டு கீழே விழும் நிலையிலும் சிவவேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார் மெய்ப்பொருள் நாயனார். தீய எண்ணத்துடன் வந்த முத்தநாதன் நுழைந்த பொழுதிலிருந்தே அவதானமாய் கவனித்திருந்த தத்தன் எனும் காவலன் இந்த கொடூர செயலை கண்ணுற்றதும் கனப்பொழுதில் பாய்ந்து தன் கைவாளால் தீயவனை வெட்டச் சென்றான். குருதி பெருக சோர்ந்து விழுந்த நிலையிலும் நாயனார் தத்தனை தடுத்துவிட்டு கீழே விழுந்து விடுகிறார். உடனே மன்னனை தாங்கி தலை வணங்கி நின்ற தத்தன் அடியேன் இனி செய்ய வேண்டியது யாது என வேண்டி நிற்க இந்த சிவனடியாருக்கு ஓர் இடையூறும் நேராதவாறு பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு வா என ஆணையிட்டார் மெய்ப்பொருள் நாயனார். இந்த செய்தி அறிந்த குடிமக்கள் அந்த கொலை பாதகனை தாக்குவதற்கு திரண்டு வந்தனர். அவர்களுக்கெல்லாம் அரசரது ஆணை என கூறி தடுத்து நகரை கடந்து சென்று நாட்டவர் எவரும் வராத காட்டு எல்லையில் அந்த கொடுஞ் செயலனை விட்டுவிட்டு வந்தான் தத்தன். வந்ததும் அரசர் பெருமானை வணங்கி தவவேடம் பூண்டு வந்த தீயவனை இடையூறின்றி விட்டு வந்தேன் என கூறுகிறான். அப்பொழுது மெய்ப்பொருள் நாயனார்
இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்யவல்லார் எனக் கூறி அன்பொழுக நோக்கினார். பின்னர் அரசுரிமைக்கு உடையோரிடமும் அன்பாளர்களிடமும் திருநீற்று நெறியை காத்து நிற்பீர் எனத் திறம்படக் கூறி அம்பலத்தில் ஆடும் தில்லைக்கூத்தனின் திருவடி நிழலை சிந்தை செய்ய, அந்த வேளையில் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் அம்மையப்பராக மெய்ப்பொருள் நாயனாருக்கு காட்சியளித்து எமது அருட்கழல் நிழல் சேர்ந்து ஆனந்தப் பெருவாழ்வு அடைவீராக என அருளிச் செய்தனர். வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிலா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.